வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல இந்த படக்காட்சி ஒருக்கா பாருங்க. இதய தெய்வமே, காலத்தால் அழியாத கலைத்தாயின் தலைமகனே, தமிழ்நாட்டின் தாஜ்மஹாலே. இந்த படக்காட்சி எந்த திரைப்படத்துல இருந்து வருகிறது தெரியுமா? இந்த படத்தை தான் எம்ஜிஆருடைய கண்களும் காதுகளும் இறுதியாக பார்த்து கேட்டு ரசித்த திரைப்படம் என்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த படம் வழியாக சரியாக 3 தினங்களுக்கு முதல்ல எம்ஜிஆர் இறந்து போகிறார். அப்படி இருக்க இந்த படத்தை எப்படி எம்ஜிஆர் இறுதியாக பார்த்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா? இந்த படம் வெளியாகிறதுக்கு எம்ஜிஆர் தான் முக்கியமான காரணம் என்றா நம்புவீங்களா? இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏது என்றதை தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வீடியோட ஆரம்பத்தில் நீங்க ஒரு சின்ன சீக்வன்ஸ் பார்த்தீங்க இல்லையா? அந்த காட்சி வேதம் புதிது என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி. வேதம் புதிது என்ற திரைப்படத்தினுடைய டைட்டில் கார்டில் வந்த ஒரு காட்சி தான். இந்த திரைப்படத்தை இயக்கியது மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சத்யராஜனுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் திரையரங்குல திரையிடப்படுகிறது. வேதம் புதிது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இந்த திரைப்படம் வெளியாகி 6 பிரிவுகளில் மிகப்பெரிய விருதுகளை அள்ளிக்கொண்ட ஒரு திரைப்படம். சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், இசையமைப்பு, சிறந்த படம், இப்படி 6 முக்கியமான பிரிவுகளிலே இந்த திரைப்படம் விருதுகளை பெற்றுக்கொண்டது. ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகவே கூடாது, இந்த திரைப்படம் வெளிவரக்கூடாது, இந்த திரைப்படம் வெளிவந்தால் மிகப்பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள், சர்ச்சைகள் வெடிக்கும், சமூக மட்டத்தில் சலசலப்புகள் உருவாகும் என்று சொல்லி ஒரு குழு திட்டமிட்டே செயற்பட்டு இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்லி பாரிய அளவில் முட்டுக்கட்டை உருவாக்கினார்கள். ஏன் தெரியுமா? இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சமூகத்தினுடைய சாதி கோட்பாடுகளுக்கு எதிராக விமர்சன ரீதியாக பேசிய ஒரு திரைப்படம். தீண்டாமை போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்த ஒரு திரைப்படம். பிராமணர்களை எதிர்மறையாக சொன்ன ஒரு திரைப்படம். அதே போல இந்து சமயம் சார்ந்த நெகட்டிவான கருத்துக்களையும் இந்த திரைப்படம் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சொல்ல தவற இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சாதி மத ரீதியான திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தணிக்கை இருந்தது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்த ஒரு திரைப்படம் என்றபடியினால தணிக்கை வாரியம், சென்சார் போர்ட் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு தடை விதித்தது. அதே நேரத்தில் இந்த திரைப்படம் வெளிவரக்கூடாதுன்னு சொல்லி சமூக மட்டத்திலும் பல எதிர்ப்புகள் வெளிவந்தன. இவை எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. 1987 டிசம்பர் 27 அன்று வந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் விருதுகளையும் பெற்றுக்கொண்டது. பாரதிராஜாவினுடைய துணிச்சல் பாராட்டப்பட்டது. பாரதிராஜா ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி என்ற பெயரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருந்தார். ஒரு மிக முக்கியமான ஒரு கீ பர்சனாக இருந்தார் என்று சொன்னால் நம்புவீங்களா? எப்படி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள், புரட்சிகள், இப்படி சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டது இல்லையா? அந்த காலகட்டத்தில் பாரதிராஜா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தப்பட்ட பல வீடியோக்களை நான் என்னுடைய சேனல்லையும் போட்டிருக்கிறேன். பார்க்க விரும்புகிறவர்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எப்போ அவர்களுடைய முதல் சந்திப்பு நடந்தது, அது எப்படி நடந்தது, அதுக்கு பிறகு அது ஒரு நல்ல நெருக்கமான நட்பாக எப்படி மலர்ந்தது, அவர்கள் இருவருக்கும் இடையிலான சுவாரஸ்யமான பல நட்பு ரீதியான சம்பவங்கள் என்று நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வீடியோக்கள் இருக்கிறது. செக் பண்ணி பாருங்க. அப்படியான இந்த நட்பின் பயணத்தின் காரணமாக பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய திரைப்படத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்த உடனே உடனடியாக எம்ஜிஆரை சந்திக்கிறார். எம்ஜிஆரை சந்திச்சு இப்படி தன்னுடைய படத்தை வெளியிடுறதுக்கு தணிக்கை வாரியம் சான்றிதழும் தருதில்லை, அதே நேரத்தில் வெளியிலையும் எதிர்ப்பாயிருக்குன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு சொல்றார். அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கும் ஒரு விசேட காட்சி ஒன்றையும் போட்டு அந்த திரைப்படத்தை காண்பிக்கிறார் எம்ஜிஆருக்கு. அப்ப எம்ஜிஆரும் பாரதிராஜா அவர்களும் அருகருகே இருந்து இப்ப திரைப்படத்தை பார்க்கிறார்கள். திரைப்படத்தை பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு காட்சிகள் வரும்போதும் ஒவ்வொரு காட்சிகளில் சொல்லப்படுற விஷயங்களையும் பார்த்து பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு சில இடங்களில் கண்கள் கலங்கி கசிந்து, அதே போல சில சந்தர்ப்பங்களில் பாரதிராஜா அவர்களுடைய கைகளை பிடித்து உற்சாகப்படுத்தி என்று சொல்லி இந்த படத்தை பார்க்கிற போது பல்வேறுபட்ட பிசிக்கல் ரியாக்ஷன்ஸை எம்ஜிஆர் வெளிப்படுத்துகிறார்.
படம் பார்த்து முடிஞ்ச உடனே கட்டாயம் இந்த திரைப்படம் வெளியாக வேண்டிய ஒரு திரைப்படம், சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்ற ஒரு திரைப்படம், இது நிச்சயமாக வெளியிடப்பட வேண்டும், என்ன உதவி வேணுமானால் நான் செய்கிறேன் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அப்போது இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பை எடுத்து உரிமையோடும் சற்று கோபத்தோடும் பேசி உரையாடி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி பாரதி ராஜாவினுடைய இந்த வேதம் புதிது என்ற ஒரு திரைப்படத்துக்கு தணிக்கை வாரியத்தினுடைய சான்றிதழை பெற்றுக் கொடுக்கிறார். இப்ப அந்த சான்றிதழ் பெற்றதற்கு பிறகு அந்த படம் வெளியாகிறது. படம் வெளியாகிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இல்லை. பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முக்கியமான காரணமாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த படம் வெளியாகின்ற போது அந்த படம் சமூக மட்டத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றதை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் உயிரோட இல்லை. படம் டிசம்பர் 27, 87 வெளியாகுது. எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்தில் 87 டிசம்பர் 24 அதிகாலை பொழுதிலே இறக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகிறது. படம் வெளியாகிறதுக்கு 3 நாட்களுக்கு முதலிலே அவருடைய அந்த இறப்பு சம்பவம் நிகழ்கிறது. மனமுடைந்து போன பாரதி ராஜா உடனடியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நன்றி காணிக்கையாக படத்தினுடைய டைட்டில் கார்டில் வீடியோவில் ஆரம்பத்தில் போட்டு காட்டின அந்த காட்சிகள் எல்லாம் இப்ப நீங்கள் பார்க்கிற இந்த காட்சிகள் எல்லாவற்றையும் ஒரு கவிதை வடிவமாக எம்ஜிஆருக்கு புகழ் மாலை சூடுவது போல, எம்ஜிஆருடைய பெருமைகளை பறைசாற்றுவது போல கவிதை வடிவத்தில் இந்த விஷயங்கள் அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் வைக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலத்தின் சில முக்கிய காட்சிகளையும் படப்பிடிப்பு செய்து படத்திலே பயன்படுத்தியும் இருக்கிறார். இது எம்ஜிஆருக்கு அவர் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த மரியாதை என்று சொன்னால் மிக இல்லை. அதே வேளையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்யறதுக்கு பாரதி ராஜா அவர்கள் தவறவில்லை. இந்த படம் வெளியாகிற காலகட்டத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் கவிப்பேரரசர் வைரமுத்துவும் அவர்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தையே இல்லை. அந்த காலத்திலேயே அவர்கள் இருவரும் கொஞ்சம் முரண்பட்டு தூர விலகி இருந்த காலம் அது. அந்த நேரத்தில் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து வைரமுத்து அவர்களையும் கவிதைகள் பாடல் எழுத சொல்லி, இசைஞானி இளையராஜா அவர்களையும் இசையமைப்பு பணியை செய்ய சொல்லி, அவை ரெண்டையும் ஒன்றாக இணைத்து மறைந்த புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருக்கு பாரதி ராஜா அவர்கள் அஞ்சலி செலுத்தி மகிழ்ந்தார். ஆகவே நண்பர்களே, பாரதி ராஜா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில இருந்த அந்த நட்பு மிகப்பெரிய அளவிலான சம்பவங்களை தமிழகத்திலே உருவாக்கி நிலைநிறுத்தி சென்றிருக்கிறது என்பதற்கு இந்த கதையும் இந்த நிகழ்வும் ஒரு தலை சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவிலே சொன்ன இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எதிரும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உன் கண்கள் கடைசியாக பார்த்ததும் உன் செவிகள் கடைசியாக கேட்டதும் என் படமான வேதம் புதியதுதான் என்பதில் எனக்கு கண்ணீர் கலந்த கௌரவம்.